மல்லிகைப்பூ பூத்திருக்கு பூத்திருக்கு ஆஹா பூத்திருக்கு. ஹே ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. வாங்க, இன்னைக்கு மல்லிகை செடி வளர்றதுக்கு நம்ம என்ன உரம் போடலாம், எப்படி பராமரிக்கலாம்னு சொல்கிறேன். மல்லிகைப்பூ பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காம போகும்? நீங்களே அதுக்கு செடி வளர்த்தா இன்னும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நாங்கள் மாடியில் வச்சுருக்கோம். இது சிட்டி, ஸோ நாங்கள் மாடியில் தான் வச்சு வளர்க்கணும். எங்கள் சொந்த ஊர் ராமேஸ்வரம். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின் சைடு, பேக் சைடு அவ்வளோ மல்லிகைப்பூ செடி இருக்கும். அதுவே வளர்ந்து தண்ணி ஊற்றுறாங்களோ இல்லையோ, ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக ஈரமாகவே இருக்கும் எப்போவுமே. மோட்ருலாம் ஓடுது இல்லையா, வேறு கண்டுகளுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த மல்லிகைப்பூ செடியிலையும் தண்ணி எப்பயுமே ஈரப்பதமாக இருக்கும். அவ்வளோ பூ பூக்கும். ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். பறித்து வச்சுக்கிடுவோம், சாமிக்கு போடுவாங்க அம்மா. அது மாதிரி தான் நான் சென்னை சிட்டியில் 3 தொட்டியில் நாங்கள் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். டெய்லி பூக்குங்க, டெய்லி பூக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக பூ பூத்த உடனே அந்த மேலே நுனி கிளையை வெட்டி விட்றணும். அப்போ தான் மறுபடி பூக்கும். இது எப்போ நீங்கள் வெட்டி விடணும்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வெட்டி விடணும். ஏன்னா வெயில் காலத்தில் தான் பூ ஜாஸ்தியாக பூக்கும். அந்த டயத்தில் வெட்டக்கூடாது, மழை காலத்தில் வெட்டி விடுங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு எப்படியும் லெமன் யூஸ் பண்ணுவீங்க தானே, ஜூஸு, லெமன் ரைஸ் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அந்த லெமன் தோலை ஒரு ஜக்கு எதிரையாவது போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த எலுமிச்சை தண்ணியை மல்லிகைப்பூ செடிக்கு ஊற்றுங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் செடி எவ்வளோ பூ பூக்குன்னு. எங்கள் வீட்டில் இப்போ சம்மர் டைம் தான், காலையிலேயே பூவை பறிச்சாச்சு வேறு. பாருங்கள், இப்போ மத்தியானம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போவும் பூவு இருக்குது, நிறைய பூக்குங்க. 3 செடியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பூ பறிச்சிடலாம். அப்புறம் என்ன, அதை கட்டி அழகு பார்க்க வேண்டியதுதான். சாமிக்கு போடுவேன், இல்லாட்டினா நாங்கள் தலையில் வச்சுக்கிடுவோம். நீங்களும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்கள் மல்லிகைப்பூ செடியை நல்லா வளருங்க. அதோ பாருங்கள், நேற்று பறித்த மல்லிகைப்பூவில் நான் நேற்றே பூ கட்டி வச்சுருக்கேன் சாமிக்கு. எவ்வளோ பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல மல்லிகைப்பூ. வா, மணக்க மல்லிகைப்பூ இருக்குது. நீங்களும் அது மாதிரி செடி வளர்த்து இந்த மாதிரி பூ பறித்து பூ கட்டுற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அது மாதிரி கட்டி பழகி அழகாக வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் கிராமத்து பக்கம் வளர்ந்த பொண்ணு தான், அதனால் எனக்கு எல்லாம் கொஞ்சம் டிப்ஸும் தெரியும், சொல்கிறேன். ஓகேவா? பாய்.